எபிசோட் 153. ஆதனும் லோகேஷின் சவால் என்னவென்று கேட்க மிகவும் ஆர்வத்துடன் நின்று கொண்டிருந்தான். அவனுடன் சேர்ந்து அங்கிருந்த மக்களும் லோகேஷின் வார்த்தைகளுக்கு காத்துக் கொண்டிருந்தார்கள். லோகேஷ் ஆதனை பார்த்து, நீ எங்க வம்சம் நடத்துற சண்டை போட்டிக்கு தான் வந்திருக்க இல்லையா? எங்க சண்டை போட்டிக்கு வந்த யாருக்கும் நாங்க பாரபட்சமா நடந்துகிட்டதே இல்லை. ஏன்னா நாங்க எல்லாரும் சமம்னு தான் இந்த போட்டிகளை நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ உனக்கு எங்க வம்சத்து மேலேயே சந்தேகம் வந்ததால இங்க உன்ன மாதிரி சாதாரணமான ஆளுங்களுக்கும் நியாயமான வாய்ப்பு கிடைக்கும்னு நிரூபிக்க நான் உன்னை சண்டை போடுறதுக்கு விடுறேன். ஆனா அதுல ஒரு நிபந்தனை இருக்கு. அது என்னன்னா, நீ இந்த போட்டியில கலந்துகிட்டு ஜெயிச்சு 50,000 பேட்டில் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அப்படி எடுத்தனா நீ மாவீரன்னு ஒத்துக்கிற. அதோட இன்னைக்கு நீ எங்க கிட்ட திமுறா நடந்துகிட்டதையும் மறந்துடுற. ஆனா நீ இந்த போட்டியில 50,000 பேட்டில் பாயிண்ட்ஸ் எடுக்கலனா நான் உன்னை கொன்றுவேன். இது உனக்கு சம்மதமா என்று கேட்டான். லோகேஷின் மனதில் ஒரு கணக்கோடு தான் ஆதனை அவன் கொல்லாமல் விட்டான். ஏனென்றால் இன்று லோகேஷ் ஆதனை கொன்றால் ஆதன் என்ற ஒரு 9வது லெவல் சக்தியுள்ளவனை லோகேஷ் கொன்றுவிட்டான் என்றுதான் மக்கள் பேசுவார்கள். ஆனால் இப்போது ஆதன் சண்டை போட்டு ஏதாவது வீரனின் கையில் மடிந்தால் லோகேஷின் எண்ணமும் நிறைவேறிவிடும், ஆதனின் உயிரும் பறிக்கப்படும். இதனால் தான் லோகேஷ் ஆதனை 50,000 பேட்டில் பாயிண்ட்ஸ் எடுத்தால் விட்டுவிடுகிறேன் என்று கூறினான். லோகேஷின் வார்த்தையை கேட்ட சபரி, என்னதே இந்த பையன் 50,000 பேட்டில் பாயிண்ட் எடுக்கணுமா? அதுவும் எந்த ஒரு போட்டியிலையும் தோக்காம? அப்படி தோத்தா அந்த வீரனே இந்த பையனை கொன்றுவான், இல்லனா லோகேஷ் இவனை கொன்றுவான் என்று வாயை பிளந்து கொண்டு கூறினான். அதை பார்த்த சோமன், அப்படி போடு, நம்மால சண்டையில யாராலையும் அடிச்சுக்கவே முடியாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த சண்டை பயங்கரமா இருக்க போதே என்று நினைத்து விட்டு சபரி அதிர்ச்சியில் வாயை பிளந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் ஒரு சிப்ஸை எடுத்து அவனது வாயில் போட்டு விட்டு, எதுக்கடா இப்படி வாயை திறந்துகிட்டு இருக்க? என் நண்பனோட சண்டையை பாரு, அதுக்கப்புறம் தெரியும் அவன் சக்தி என்னன்னு என்று கூறினான். அதை கேட்ட சபரி அப்படியே திரும்பி சோமனை பார்த்து, அப்ப அங்க சண்டை போட போறது உங்க ஃப்ரெண்டு தானா? இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட இவ்வளவு நேரம் சொல்லவே இல்லையே என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமா, இப்பதான் நீ எனக்கு சாப்பாட்டுல இருந்து சிப்ஸ் குடுக்கிற அளவுக்கு ஃப்ரெண்டா இருக்க. அதுக்குள்ள நான் எங்க இருந்து வந்தேன், அவன் யாரு, அவன் என்ன சக்தி வச்சிருக்கான்லாம் உனக்கு சொல்லணும் இல்லையா? எல்லாம் நேரம் வரும், அப்ப அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவேன். நீ அதை கேட்டு ஹார்ட் அட்டாக் வந்தா அந்த மாதிரி ஆச்சரியமா பார்க்க கூடாது, சரியா என்று கூறினான் சோமன். சரிங்க, அப்ப உங்க ஃப்ரெண்டோட பேர் மட்டும் என்னன்னு சொல்லுங்களேன் என்று கேட்டான் சபரி. அவன் பேரு ஆதன். ஆமா, எதுக்கு அவன் பேரை கேட்ட என்று கேட்டான் சோமன். அட, உங்க ஃப்ரெண்டு மாதிரி ஒரு ஆளு எங்க லோகேஷ் கிட்ட இவ்வளவு தைரியமா பேசினதே இல்லைங்க, அதனாலதான் அவரோட பேரை கேட்டேன் என்று கூறினான் சபரி. அப்படியா, சரி சரி, இந்த சிப்ஸ முடிச்சிட்டு அடுத்து கார சிப்ஸ் பாக்கெட் இருந்தா குடுறா என்று கூறினான் சோமன். சபரியும் அங்கிருந்து மற்றொரு சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்து சோமனுக்கு கொடுத்து விட்டு அந்த சண்டை போட்டியை பார்த்து கொண்டிருந்தான். அந்த போட்டிக்கு பங்கு பெற வந்த மாவீரர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். அதனால் இந்த போட்டியில் ஆதன் வெற்றி பெற மாட்டான், ஏதோ ஒரு கட்டத்தில் தோல்வியை தழுவுவான் என்று எண்ணித்தான் லோகேஷ் இப்படி ஒரு சவாலை ஆதனுக்கு எதிராக சொல்லியிருந்தான். அத்துடன் மறுபக்கம் பவித்ரனும் அங்கு நடப்பது அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவன் தற்போது 58,000 பேட்டில் பாயிண்ட்களில் இருந்தான். அவன் 2வது எக்ஸ்போர்ட் லெவலில் இருப்பவனாகும். அவனுக்கு ஆதனெல்லாம் ஒரு எதிரியே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அங்கு நடக்கும் போட்டியில் பவித்ரனை தவிர வேறு யாரும் 50,000 பேட்டில் பாயிண்ட்ஸ்க்கு மேல் இல்லை என்பதுதான் உண்மையாகும். லோகேஷின் வார்த்தையை கேட்ட தமிழ்வாணன் ஆதனை பார்த்து, இப்போவாது நான் சொல்றது கேளு மச்சான், இதோட போதுண்டா, நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாண்டா. நான் வேணா உனக்காக அந்த லோகேஷ் கிட்ட பேசி பாக்குறேன்டா, சொல்றதை கேள்றா. அவன் உனக்கு சவால் விடலடா, அவன் உன்னை கொல்றதுக்கு தந்திரமா யோசிச்சுதான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருக்கான்டா, புரிஞ்சுக்கோ என்று அறிவுறுத்தினான். நீ எதுக்கும் கவலைப்படாத மச்சான், நம்ம எங்க சண்டை போட தானே வந்தோம், அப்புறம் எதுக்கு பயந்துட்டு போனோம்? நம்ம சும்மா வந்திருந்தா 4 டம்மி ஆளுங்களை அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிருப்போம். அப்ப நம்ம இந்த வம்சத்தோட தலையே எதிர்த்திருக்கோம்னா இனி நம்ம கூட சண்டை போட போறவன் எல்லாம் நல்ல சக்தி வாய்ந்த ஆளுங்களாதான் வருவானுங்க. அதனால நம்மளும் சண்டைய போட்டு திருப்தியோட இங்க இருந்து போலாண்டா என்று தமிழ்வாணனின் முதுகில் தட்டி கொடுத்தவாறு கூடினான் ஆதன். அதுவும் சரிதான் மச்சான், இரு நானும் உன் கூட வர்றேன் என்று கூறினான் தமிழ்வாணன். அப்படி வா மச்சான், அதேதான் நானும் எதிர்பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு தமிழ்வாணனை கட்டியணைத்துக் கொண்டான் ஆதன். இருவரும் சிறு புன்னகை செய்துவிட்டு அங்கிருந்து தங்களது காலை அழுத்தி மேலே பறந்து வந்து இருவரும் அந்த சண்டை போடும் பெரிய மேடையில் நின்றார்கள். அப்போது அங்கு கூட்டத்தில் இருந்த ஒரு நபர், அங்க பாருங்க, அவன் பேச்சு கொடுத்ததும் இல்லாம அடுத்த நிமிஷமே அந்த சண்டை போடுற மேடைக்கு வந்து நின்னுட்டான். இருந்தாலும் இவனுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு?
இவனால அந்த 50,000 பேட்டில் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுமா என்ன என்று குழப்பத்துடன் கேட்டார். சோமனும் சபரியும் ஆதனுக்கு சப்போர்ட்டாக அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரே பாக்கெட் சிப்ஸை பகிர்ந்து சாப்பிட்டுக் கொண்டே அங்கு நடக்கும் சண்டையை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆதன் என்ன செய்ய போகிறான் என்று ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது மறுபக்கம் இருந்து மாதவனும் அவனுடன் இருந்த சந்திரா அகாடமியை சேர்ந்த சில சிஷ்யர்களும் இந்த பெரிய சண்டை போடும் மேடையில் வைத்து ஆதனை கொன்றே ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டும் கோபத்துடன் பார்த்து கொண்டும் இருந்தார்கள். ஆதன் அந்த பெரிய சண்டை போடும் மேடையில் நின்று கொண்டு அங்கிருக்கும் கூட்டத்தை சுற்றியும் பார்த்துக் கொண்டிருந்தான். அங்கு பேசிக் கொண்டிருந்த மக்களை அவன் காது கொடுத்து கூட கேட்காமல் அமைதியாக இருந்தான். ஆதனின் முகத்தில் சிறிதளவு கூட பயம் ஏதும் இல்லாமல் கம்பீரமாக அனைவரையும் சுற்றியும் பார்த்துவிட்டு, அந்த டீமானிக் டிராகன் எலும்பை மட்டும் எப்படியாவது வாங்கிட்டு போயிடணும், அதுக்காக என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம், தப்பே இல்ல என்று நினைத்தான். ஆதனின் முகத்தில் சிறிதளவும் பயம் இல்லாததை பார்த்து அங்கிருந்த அனைவருக்கும் வியப்பாக இருந்தது. இருப்பினும் அவன் சண்டை போட ஆரம்பித்தால் 2-3 ரவுண்டு கூட வென்று முன்னேற முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது லோகேஷ் தனக்கு வலப்பக்கம் இருந்த ஒரு பெரியவரை பார்த்து கண் காட்டினான். அவர் பெரிய மேடைக்கு முன்பு வந்து ஆதனை பார்த்து, வணக்கம் தம்பி, உன் பேர் என்னன்னு சொல்லு என்று கேட்டார். வணக்கம் ஐயா, என் பேரு ஆதன் ஐயா, அப்புறம் நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் ஆதன். அந்த பெரியவர் சிறு புன்னகை செய்துவிட்டு, நான் இங்க நடக்கிற சண்டை போட்டிக்கான விதிமுறைகளை வகுத்து எடுத்து சொல்றேன் தம்பி. இப்போ நான் இந்த சண்டை போட்டியோட விதிமுறைகளை உன்கிட்ட சொல்ல போறேன் தம்பி, எல்லாத்தையும் நல்லா கேட்டுக்கோ. ஏன்னா நான் திரும்பவும் சொல்ல மாட்டேன், சண்டைக்கு நடுவுலையும் பேட்டில் பாயிண்ட்ஸை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டோம், சரியா என்று கூறினார். அதை கேட்டதும் ஆதன் சரி என்று தலையசைத்து விட்டு அந்த பெரியவரையே கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். தம்பி, நீ இப்ப சண்டை போட போற போட்டியோட பேரு வாழ்வாசாவா போட்டி. இதுல ஒண்ணு நீ ஜெயிச்சு உன் எதிரிய கொல்லாம விடலாம், இல்லனா அவன் உன்னை ஜெயிச்சு கொல்லாம விடலாம். அது உங்க எண்ணங்களை பொறுத்தது. அதே மாதிரி நீங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சுட்டு ஒருத்தர் கொல்றதுக்கோ உங்களுக்கு உரிமை இருக்கு. அப்புறம் நீங்க சண்டை போடும் போது 1-on-1 தான் சண்டை போடுவீங்க, நடுவுல யாரும் வந்து குறுக்கிட மாட்டாங்க, சரியா என்று கூறினார் பெரியவர். அதை கேட்ட ஆதன், சரிங்க ஐயா, இவ்வளவுதான் விதிமுறைகளா இல்ல வேற எதுவும் இருக்கா என்று கேட்டார். சொல்றேன் தம்பி, உனக்கு அந்த சண்டை ஆரம்பிக்கும் போது 1000 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் நீ உன் எதிரிய கொல்ல உனக்கு அவங்களோட பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் உன்னை விட கம்மி லெவல்ல இருக்க ஆளுங்க கூட நீ சண்டை போடுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. அதே மாதிரி உனக்கு உன் சக்தி மேல நம்பிக்கை இருந்தா நீ உன் சக்திக்கு மேல இருக்கவங்களுக்கு சவால் விட்டு அவங்க கூடயும் சண்டை போட்டுக்கலாம் என்று கூறினார் பெரியவர். அதை கேட்ட சோமன், இந்த ஐயா பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த எபிசோட் முடிஞ்சு போயிரும் போல இருக்கே, அப்புறம் நம்ம எப்பதான் சண்டைய பாக்குறதே என்று நினைத்தான். அதை கேட்ட ஆதன் அந்த பெரியவரை பார்த்து சரி என்றவாறு தலையசைத்தான். அந்த பெரியவரும் மீண்டும் அந்த பெரிய மேடைக்கு முன்பு இருந்து பின்னால் சென்று விட்டார். அதை பார்த்த ஆதனும் அங்கிருந்த அனைவரும் இத்துடன் விதிமுறைகள் முடிவுக்கு வந்து விட்டது என்று புரிந்து கொண்டார்கள். ஆதனுக்கு இந்த வாழ்வா சால்வா போட்டி ஒன்றும் புதிதல்ல. ஏனென்றால் அவன் தங்கமணியில் தொடங்கி கடைசியாக நவயுகன் வரை இந்த போட்டியில் பங்கெடுத்துள்ளான். அதனால் அவனுக்கு இந்த பேட்டில் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் புதிதாக இருந்தது. அவனது எண்ணம் அந்த டீமானிக் டிராகன் எலும்பை கைப்பற்றியே ஆக வேண்டும் என்பது மட்டும்தான். ஆதன் அந்த பெரிய மேடையில் நின்று கொண்டிருந்த லோகேஷை பார்த்து, இப்ப அந்த பெரியவர் சொன்ன எல்லா விதிமுறைகளையும் நான் ஏத்துக்கிறேன், இப்ப சண்டையை ஆரம்பிக்கலாமா என்று கேட்டான். ஆதன் பேசி முடித்த அடுத்த நிமிடம் ஆதனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் வந்தது. அது என்னவென்றால், நான் உன் கூட சண்டை போட தயாரா இருக்கேன், நீ ஏன் கூட சண்டை போட உனக்கு விருப்பமா என்று கேட்டான். ஆதன் வேகமாக திரும்பி பின்னால் பார்த்தான். அங்கு ஒரு 9வது லெவல் மேக்சிமம் சக்தியில் இருக்கும் நபர் கோபத்துடன் ஆதனை பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த அந்த கூட்டம், இவன் உண்மையாலுமே 9வது லெவல் சக்தியில தான் இருக்கானா, இவனை பார்த்தா முதல் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்க மாதிரி இருக்கான் என்று கூட்டத்தில் ஒருவன் கூறினான். அப்போது அவனுக்கு அருகில் இருந்த ஒருவன், ஆமாடா, இவன் இன்னும் மேக்சிமம் 3 நாள்ல எக்ஸ்போர்ட் லெவல் சக்திக்கு முன்னேறிடுவான், ஆனா இப்ப இவன் வாரியர் லெவல் சக்தியில தான் இருக்கான், அதனால இவன் அந்த ஆதன் கூட சண்டை போடலாண்டா என்று கூறினான். அதை கேட்டு அவர்களை சுற்றியிருந்த கூட்டத்தினர் ஆம் என்றவாறு தலையசைத்தார்கள். அப்போது ஆதன் அந்த நபரை பார்த்துவிட்டு, நான் உன் கூட சண்டை போட தயாராதான் இருக்கேன்டா, ஆனா நீ எனக்கு சமமான ஆள் இல்லடா என்று முகத்தில் சிறு புன்னகையுடன் கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த ஆதன் என்ன உளறிக்கிட்டு இருக்கான், இன்னும் 2-3 நாள்ல எக்ஸ்போர்ட் லெவல் சக்திக்கு முன்னேற போற அவனை பார்த்து இவனுக்கு சரியான எதிரி இல்லைன்னு சொல்றான் என்று குழப்பத்துடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்டு அந்த நபர் சிரித்து விட்டு, நீ பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு, ஏன்னா நீ இப்பதான் 9வது வாரியர் லெவல் சக்தியில இருக்க, ஆனா நான் இன்னும் 2 நாள்ல எக்ஸ்போர்ட் லெவல் சக்திக்கு போக போறேன். என் சக்தி என்னன்னு உனக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் நான் உனக்கு சமமான ஆளா இல்லையான்னு
பார்த்துட்டு சொல்லு சரியா என்று கூறிவிட்டு தனது கையை மடித்து ஆதனை குத்தும் சக்தியை வெளிப்படுத்தினான். அந்த சக்தி மிகவும் வேகமாகவும் கொடூரமாகவும் ஆதனை தாக்க வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த கூட்டமே ஆதனின் கதை முதல் சண்டையிலேயே முடியப் போகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் அந்த குத்து சக்தியை பார்த்து சிரித்துவிட்டு தனது மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் புத்தகத்தில் படித்த மரண குத்து சக்தியை வெளியெடுத்தான். அதை பார்த்த ஆதனுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்த அந்த நபர் பயத்தில் தனக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை போட்டு வஞ்சகமாக சிரித்தபடி நின்று கொண்டிருந்தான். ஆதனின் மரண குத்து சக்தி வேகமாக வந்து அந்த நபரின் குத்து சக்தியை உடைத்தெறிந்தது. அதை பார்த்து அங்கிருந்த கூட்டமே திகைத்து போனது. அப்போது ஆதனின் சக்தியை பார்த்த சோமன் முதல் ஆள் அவுட் ஆக போறா என்று நினைத்தான். அப்போது ஆதனின் குத்து சக்தி அந்த நபரின் கவசத்தை உடைத்தெறிந்து கொண்டு சென்று அந்த நபரின் நெஞ்சில் குத்தியது. அவன் அந்த சண்டை போடும் மேடையில் இருந்து 100 அடி தூரம் பறந்து சென்று விழுந்தான். அவன் தரையில் விழுந்த அடுத்த நொடி வாயில் இரத்தமாக வந்தது. அவன் அதை துப்பிவிட்டு தலையை மட்டும் உயர்த்தி ஆதனை வியப்பாக பார்த்தான். ஆதன் அந்த நபரை பார்த்து, நான் தான் அப்பவே சொன்னலடா, நீ எனக்கு சரிசமமான ஆள் இல்லைன்னு. நீ தான் என்ன ஏதுன்னு யோசிக்காம இறங்கி அடி வாங்கிக்கிட்ட, இதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா என்று கூறினான். ஆதன் அந்த நபரை கொல்லவில்லை. ஏனென்றால் அவன் ஒருவனையும் காரணம் இல்லாமல் கொல்லக்கூடாது என்று கொள்கையோடு இருந்தான். அது மட்டுமின்றி அந்த நபரும் ஆதனின் பேச்சை கேட்டுவிட்டு அப்படியே பின்னால் சாய்ந்து விழுந்து விட்டான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது கூட்டத்தில் இருந்த மக்கள் ஆதனை பார்த்து, இவன் சாதாரணமான ஆள் இல்ல, ஏன்னா ஒரு 9வது லெவல் சக்தியில இருக்க ஒருத்தனை ஒரே அடியில சாச்சிருக்கான்னா ஆதன் உண்மையாலுமே ஒரு மாவீரன் தான் என்று அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதன் தனது முதல் போட்டியில் வென்றிருந்தாலும் அவனுக்கு இது மிகப்பெரிய பேட்டில் பாயிண்ட்ஸ்கள் கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் ஆதன் தற்போது அடித்து வீழ்த்திய நபர் இதற்கு முன்பு ஒரு போட்டியில் சண்டை போட்டு அதில் வெற்றி பெற்றவனாகும். அப்படியென்றால் இப்போது அந்த நபரின் பாயிண்ட்ஸ் 2000 இருந்தது. அவனை ஆதன் வென்று வீழ்த்தியதால் ஆதனின் பேட்டில் பாயிண்ட்ஸ் 3000 மட்டுமே உயர்ந்தது. அப்போது அந்த பெரிய மேடையில் நின்று கொண்டிருந்த லோகேஷ் ஆதனை பார்த்து, வாழ்த்துகள் ஆதன், நீ உன்னோட முதல் போட்டியில ஜெயிச்சிட்ட. அதனால உன் பேட்டில் பாயிண்ட்ஸ் 1000 இருந்து 3000 முன்னேறி இருக்கு. இருந்தாலும் உன்னால இன்னைக்கு நான் சொன்ன 50,000 பேட்டில் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுங்கிறது இன்னும் சந்தேகத்துலதான் இருக்கு என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு அங்கிருந்த மேஜிக் பேட்டில் பாயிண்ட்ஸ் போர்டை பார்த்தான். அதில் ஆதன் கடைசியில் இருந்து 2வது இடத்தில் இருந்தான். அவனுக்கு முன்பு பல பேர் பல ஆயிரம் பாயிண்ட்களை வாங்கி இருந்தார்கள். மறுபக்கம் 1வது எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் தமிழ்வாணன் 2வது எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் ஒரு நபரை 3 அட்டாக்கில் வீழ்த்திவிட்டு தனது சுத்தியலை எடுத்து தோளில் வைத்து நின்று கொண்டிருந்தான். இந்த நாள் முடிவில் ஆதன் 50,000 பேட்டில் பாயிண்ட்ஸை எடுப்பானா? அங்கிருக்கும் கூட்டத்தினருக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியூட்டும் விஷயங்கள் என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் அதிரடியான நிகழ்வுகள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 154. ஆதன் முதல் ரவுண்டில் வெற்றி பெற்றுவிட்டு கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான். மறுபக்கம் தமிழ்வாணனும் முதல் போட்டியில் வெற்றி பெற்று அடுத்த போட்டிக்கு தயாராக நின்று கொண்டிருந்தான். அப்போது அந்த மேடையில் மற்றொரு வாரியர் லெவல் சக்தியுள்ள நபர் ஏறினான். அவன் ஆதனை பார்த்து முறைத்துக் கொண்டே வந்து அவனுக்கு எதிரில் நின்றான். ஆதனும் திரும்பி அவனை பார்த்து நின்றான். அந்த வாரியர் லெவல் நபர் ஆதனை தலை முதல் கால் வரை ஏளனமாக பார்த்துவிட்டு, நீ ஒரு ஆளை ஜெயிச்சதுக்கே இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கியா? சரி வா, என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டு என்று திமிராக கூறினான். டேய், அவங்கிட்ட சொன்னதான் உன்கிட்டையும் சொல்றேன். உன்னாலையும் என்னைய அடிக்க முடியாது. அதனால நீயே தோத்துட்டான்னு ஒத்துட்டு இங்க இருந்து போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, பாத்துக்கோ. ஹீரோயிசமா பேசிட்டு வந்து ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத என்று கூறினான் ஆதன். அதை கேட்ட சோமன், அங்க பாத்தியாடா சபரி, நம்ம நண்பனோட டயலாக் டெலிவரிய எல்லாம் நான் எழுதி கொடுத்ததாண்டா என்று பெருமிதமாக கூறினான். அப்ப நீங்க யாரு கூடயாவது சண்டை போட வேண்டியதானே? அப்ப நீங்களே இந்த டயலாக்க உங்க கூட சண்டை போடுறவங்க கிட்ட சொல்ல வேண்டியதுதானே என்று கேட்டான் சபரி. தம்பி, உனக்கு இன்னும் வாழ்க்கையோட தத்துவமே புரியல. எப்பவுமே பிளேயர்ஸ் தான் ஃபீல்டர் விளையாடணும். என்ன மாதிரி கோச்செல்லாம் வெளியே தான் இருக்கணும். அதுதான் 4 பேருக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லதுடா. அது தெரியாம இருக்கிறதுனாலதான் நீ இப்படி சாப்பாடு சிப்ஸ்ன்னு ரவுண்டு கட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தெரியுமா என்று கூறினான் சோமன். அதை கேட்ட சபரி ஏதும் பேசாமல் அமைதியாக திரும்பி அந்த சண்டையை பார்க்க ஆரம்பித்தான். அதை பார்த்த சோமன், என்னடா என்கிட்ட கோச்சுக்கிட்டியா? பரவாயில்ல, கோச்சுக்கோ. ஆனா அந்த ஸ்வீட் டப்பாவை ஓபன் பண்ணும்போது மட்டும் எனக்கு கூறா. ஏன்னா நீ நானும் வேற இல்லடா, 2 பேரும் ஜோக்கர் பாய்ஸ்டா என்று கூறினான்.
அதை கேட்டதும் சபரி சிரித்துவிட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸை எடுத்து இருவரும் சந்தோஷமாக சாப்பிட்டுக் கொண்டே சண்டையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதனின் பேச்சை கேட்டதும் அந்த வாரியர் லெவல் நபர் சிரித்துவிட்டு, என்னது, ஒருத்தன் அடிச்சு ஜெயிச்சவெல்லாம் ஹீரோவா? அதுவும் இல்லாம நான் உன்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து உயிர் தப்பிச்சு போகணுமா? நீ உன் எல்லையை மீறி பேசிட்டு இருக்க. இப்ப நான் சொல்றேன், நீ பேசுற பேச்சுக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த போட்டி நடக்கிற மைதானத்துல இருந்தே வெளியே ஓடி போயிரு. நான் எங்க தலைவன் லோகேஷ் கிட்ட பேசி உனக்கு உயிர் பிச்சை போட சொல்றேன். இல்ல சண்டை போடுவேன்னு நின்னா உன் முடிவு ரொம்ப கொடூரமா இருக்கும் என்று கூறினான். நல்லது சொன்னா நம்ம ஊர்ல கேட்கவே மாட்டாங்க. அதுக்குதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு. அதுக்கு நீ தான் சரியான எடுத்துக்காட்டா இருக்க போற. ஆனா நீ சொன்னதுல ஒரு விஷயம் சரிதான். இந்த சண்டையோட முடிவு கொடூரமா தான் இருக்கும். ஆனா அது எனக்கு இல்ல, உனக்கு தான். வா, வாய் பேசிட்டு இருந்தா சரி வராது. அடிக்கு அடி, உதைக்கு உத விழுந்தாதான் தெரியும் யார் ஹீரோ யார் கோமாளின்னு என்று கூறினான் ஆதன். அதை கேட்ட சோமன் சபரியை பார்த்து, சபரி, என் நண்பன் நம்மளை பத்தி பேசுறான்டா, ஏ சாமி நம்மளை பத்தி பேசுது என்று கத்தினான். அதை கேட்ட சபரி, அவங்க கோமாளின்னு சொன்னாங்க, நம்ம என்ன கோமாளியா என்று கேட்டான். ஆமா சபரி, கோமாளினா மோசமா என்ன? நம்ம இல்லைன்னா படமே ஓடாது பாத்துக்கோ. அப்ப நம்ம தானே கெத்து என்று சோமன் கூறிவிட்டு அங்கிருந்த கூட்டத்தை பார்த்து, எல்லாரும் கத்துறாங்க, நம்ம தான் கெத்து என்று கத்தினான். அதை கேட்டு சபரியும் அங்கிருந்த ஒரு 4-5 நபரும் சோமனுடன் சேர்ந்து கத்தினார்கள். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, இவன் இங்கே போய் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டானா என்று நினைத்து சிரித்தான். மறுபக்கம் ஆதனுக்கு எதிரில் இருந்த வீரன் ஆதனை பார்த்து, நான் உன் உயிரை காப்பாத்துறதுக்கு வழி சொன்னா நீ என்னைய தரக்குறைவா பேசுறியா என்று கோபமாக கூறிவிட்டு தனது ஈட்டி சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி எறிந்தான் அந்த நபர். அந்த ஈட்டிகள் ஆதனை தாக்க மிகவும் வேகமாக சென்றது. அந்த ஈட்டி ஆதனை நெருங்க நெருங்க அது அப்படியே நூற்றுக்கணக்கான ஈட்டிகளாக மாறியது. அதை பார்த்த ஆதன் அந்த ஈட்டிகளை எதிர்த்து முன்னேறினான். அப்போது அவனை சுற்றி சிவப்பு நிறமான நட்சத்திரங்கள் வட்டமிட்டது. அப்போது அந்த நூற்றுக்கணக்கான ஈட்டிகளில் இருந்தும் ஆதன் தப்பித்து வந்து நின்றான். அதை பார்த்த அந்த கூட்டத்தினர் திகைத்து போனார்கள். இவனும் சாதாரணமான ஆள் இல்லதான் போல. சரி, இருந்தாலும் இவனை அடிக்கவும் ஒருத்தன் வருவான், அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம் என்று அந்த பெரிய மேடையில் அமர்ந்திருந்த லோகேஷ் நினைத்தான். ஆதன் அந்த 100 ஈட்டி தாக்குதலில் இருந்து தப்பித்ததை பார்த்த அந்த நபர் ஆதனை பார்த்து, நீ இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்னோட அடுத்த அட்டாக்ல நீ தப்பிக்கவே முடியாதுரா என்று கோபமாக கத்திவிட்டு கருப்பு நிறமான ஒரு ஈட்டியை எடுத்து ஆதனை நோக்கி எறிந்தான். அதை பார்த்த ஆதன் தனது பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை பயன்படுத்தி காற்றில் பறக்க ஆரம்பித்தான். அத்துடன் அவனை சுற்றி அந்த சிவப்பு நிறமான நட்சத்திரங்களும் வட்டமிட்டுக் கொண்டே இருந்தது. அந்த கருப்பு நிறமான ஈட்டி வந்து ஆதன் மீது மோதியது. அங்கு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் ஆதனின் கதை முடிந்தது என்று எண்ணினார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் ஆதனுக்கு ஏதும் ஆகவில்லை என்று எண்ணினான். அது வேறு யாரும் இல்லை, லோகேஷ் தான். ஏனென்றால் அவன் 7வது எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருப்பதால் அவனுக்கு ஒருவன் ஆற்றல் என்னவென்று பார்த்து கணிக்க முடியும். அந்த பிளாஸ்டின் புகை கலைந்த அடுத்த நிமிடம் ஆதன் அந்த வாரியர் லெவல் சக்தி உள்ள நபருக்கு முன் நின்று கொண்டிருந்தான். அப்போது ஆதனை பார்த்த அந்த நபர் பேரதிர்ச்சி அடைந்தான். நீ நீ எப்படி இங்க வந்த? உனக்கு ஒரு சின்ன காயம் கூட ஆகலையா என்று கேட்டான். நான் தான் முதல்லயே சொன்னனே, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு. நீதான் வீராதி வீர சூராதி சூர, நான் உன்னை கொடூரமா ஜெயிச்சு காட்டுறேன் டயலாக்லாம் விட்ட. இப்ப யார் அடிச்சு யார் பறக்க போறாங்கன்னு பாரு என்று ஆதன் சொல்லி முடித்த அடுத்த நிமிடம் அவனது கையில் சக்தியை எடுத்து அந்த நபரின் நெஞ்சிலேயே வைத்தான். அந்த சக்தி பட்டு அந்த நபரால் தாங்க முடியாமல் அப்படியே பின்னால் பறந்து சென்று அங்கிருந்த பெரிய மேடையில் அடித்து கீழே விழுந்தான். அவனது வாயில் இருந்து ரத்தமாக வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் பிரமித்து போனார்கள். அப்போது ஆதன் அந்த நபரை பார்த்து, நான் தான் சொன்னேன்ல வேண்டான்னு, நீதான் இப்ப வேணும்னு வந்து உடம்பு புண்ணாக்கிக்கிட்ட. ஏன்டா இப்படி சொன்ன பேச்சு கேட்காம இருக்கீங்க என்று கிண்டலாக கூறிவிட்டு அந்த சண்டை போடும் மேடையில் கம்பீரமாக வலிமை பொருந்திய யானை போல் நின்று கொண்டிருந்தான். ஆதனுக்கு லோகேஷ் சவால் விட்டது 50,000 பேட்டில் பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் ஆதனின் எண்ணம் அந்த 50,000 பேட்டில் பாயிண்ட்ஸுக்கு மேல் எடுக்க வேண்டும் என்பதாகும். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் சக்தி உள்ள நபர் ஆதனை பார்த்து, இவன் சக்திக்கும் இவனோட லெவலுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஒரு 9வது லெவல் சக்தியில இருக்கவன் அந்த கீழே விழுந்து கிடக்கிற ஆள் மாதிரி தான் சண்டை போடுவான். ஆனா இந்த ஆதன் எங்கேயோ போய் பல ஆற்றல் திறமைகளை கத்துக்கிட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் உண்மையாலுமே ஒரு ஹீரோ தான் என்று கூறினான். அதை கேட்ட அவருக்கு அருகில் இருந்த மற்றொரு எக்ஸ்பர்ட், ஆமா, அதுவும் இல்லாம ஆதன் ஒரே அடியில தான் 2 பேரையும் கீழே விழுக வச்சிருக்கான்.
இதுவும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான் என்று கூறினான். அப்போது அதை கேட்ட சோமன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். அவன் சபரியை பார்த்து, அங்க பாத்தியாடா சபரி, அந்த எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவங்க எல்லாம் நம்ம நண்பனை எப்படி சொல்றாங்கன்னு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல என்று கேட்டான். ஆமா சோமனே, இனிமே நானும் முழுசா உங்க நண்பனா மாறிடுறேன். நீங்க சொன்ன மாதிரி இனிமே நீயும் நானும் வேற இல்லடா, 2 பேரும் ஜோக்கர் பாய்ஸ்டா. அப்புறம் என் கூட இன்னும் 4-5 பேர் வந்திருக்காங்க, அவங்கள நம்ம ஆதனுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லலாம், சரியா என்று கூறினான் சபரி. அதை கேட்ட சோமன் சபரியை கட்டிப்பிடித்துக் கொண்டு, உன் வயிறு எப்படி பெருசா இருக்கோ அதை விட உன் மனசு ரொம்ப பெருசரா குண்டு பையா என்று கூறினான். சோமன் கூறியதை கேட்டு சந்தோஷமாக உணர்ந்தான் சபரி. அவனது 4 நண்பர்களும் சோமனுடன் கைகோர்த்து நண்பனாகிக் கொண்டார்கள். அந்த 2 எக்ஸ்போர்ட்களும் ஆதனை புகழ்வதை பார்த்த மற்றொரு நபர், இருங்க, அவன் வெறும் 2 பேரை தான் ஜெயிச்சிருக்கான், அதுக்குள்ள அவன் பவித்ரன பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஜெயிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அடுத்த ரவுண்ட் என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் இருங்க என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினான். அதை கேட்ட சோமன் அவனிடம் பேசுவதற்கு சென்றான். அப்போது சபரியும் அவனது 4 நண்பர்களும் அந்த நபரை பார்த்து, சரிடா, அப்படி எங்கால ஆதனை அந்த பவித்ரனை விட அதிக பேட்டில் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டான்னா நீ என்னடா பண்ண சொல்ற என்று கேட்டான் சபரி. அதை கேட்ட அந்த நபர் சத்தமிட்டு சிரித்து விட்டு, குயிலுக்கு கூடு கட்ட ஆசைப்படலாம், கோட்டை கட்ட ஆசைப்படலாமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சரி, அப்படி அவன் பவித்ரனை பேட்டில் பாயிண்ட்ஸ்ல நெருங்கிறதுக்குள்ளேயே தோத்து போயிட்டா நீங்க 5 பேர் இந்த மைதானத்தை விட்டு வெளியே போயிடுங்க. ஒருவேளை அவன் பவித்ரனை விட 1 பாயிண்ட் அதிகமா எடுத்துட்டான்னா நான் இந்த மைதானத்தை விட்டு போயிடுறேன். அவ்வளவு ஏன்டா, நான் இனிமே இந்த பீமன் வம்சம் நடத்துற சண்டை போட்டியை பார்க்கவே வரமாட்டேன்டா. சவாலாடா, இந்த சவாலுக்கு ஒத்துக்கிறீங்களாடா என்று கேட்டான். அதை கேட்ட சபரி சற்றும் யோசிக்காமல், சரிடா சோடா புட்டி, உனக்கே அவ்வளவு தைரியம் இருக்கும் போதே எங்களுக்கு இருக்காதா என்ன? நீயாவது இந்த பீமன் வம்சம் நடத்துற சண்டை போட்டியை தானே பார்க்க வர மாட்டேன்னு சொல்ற. ஆனா நான் சொல்றேன் கேட்டுக்கோ, அப்படி மட்டும் எங்கால பவித்ரனோட கம்மி பாயிண்ட்ஸ்ல தோத்துட்டா நாங்க 5 பேரும் எந்த சண்டை போட்டியும் பார்க்க போகவே மாட்டோம்டா என்று கூறினான். அதை கேட்ட அந்த நபர், அப்ப இன்னைக்கு நடக்கிற இந்த போட்டிக்கு அப்புறம் பாவம் நீங்க 5 பேரும் இல்லாம இந்த இடமே காலியா இருக்கும், பரவாயில்ல நீங்க 5 பேர் இல்லைன்னா சண்டை போட்டி நடக்காதா என்ன என்று கிண்டலாக கூறினான். இருடா மாப்ள, ஆத மட்டும் ஜெயிக்கட்டும், உன்னை அடிச்சு சோடா புட்டியெல்லாம் உருவிட்டு ஓட உறனா இல்லையான்னு பாரு என்று பல்லை கடித்துக் கொண்டு நினைத்தான் சபரி. சபரியும் அவனது நண்பர்களும் ஆதனுக்கு ஆதரவாக பேசுவதை பார்த்த சோமன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். அங்கிருந்த கூட்டத்தினரும் சிலர் சபரிக்கு ஆதரவாக நின்றார்கள், மற்றும் சிலர் அந்த நபருக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆதன் அந்த வெற்றிக்கு பிறகு அவனது பாயிண்ட்ஸ் 4000 மாறியது. அங்கு அருகில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த எக்ஸ்போர்ட்டின் கவனத்தை ஈர்த்தான் ஆதன். அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் முதலிடத்தில் இருந்த பவித்ரனும் 2வது இடத்தில் இருந்த சுதர்சனும் ஆதனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஆதனை விட பாயிண்ட்ஸில் பல மடங்கு அதிகமாக இருந்தார்கள். இருப்பினும் அவர்கள் அவ்வப்போது ஆதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த எக்ஸ்போர்ட் லெவலில் இருந்த மற்றொரு நபர் அவர் சண்டை போடாமல் இருக்கும் போது அங்கேயே அமர்ந்த தியானத்தில் இருந்தார். ஒவ்வொரு முறை தியானம் செய்யும் போதும் மனதும் உடலும் ரிலாக்ஸ் ஆகும். அப்படியானால் அவர்கள் சண்டை போடுவதற்கு மேலும் ஒரு பலம் கிடைக்கும். லோகேஷ் தனது படை வீரன் ஒருவனை அழைத்து, நீ போய் நம்ம பீமன் வம்சத்து வாரியர் லெவல் ஆளுங்களை எல்லாம் தயாரா இருக்க சொல்லு, அவங்க என்ன வேணாலும் சண்டைக்கு வர வேண்டியதா இருக்கும், சொல்லிட்டு வா சரியா என்று கூறினான். அதை கேட்ட அந்த படை வீரன் தலையை குனிந்தவாறே லோகேஷின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு அங்கிருந்து வேகமாக விரைந்து சென்றான். அப்போது ஆதனுடன் சண்டை போட மற்றொரு நபர் வந்தான். அதை பார்த்த ஆதன் தனது குரங்கு குத்து சக்தியை வைத்து குத்தினான். அப்போது அந்த நபர் அந்த சக்தியை தடுக்க தனது முழு சக்தியையும் வைத்து முயற்சி செய்து பார்த்தான். ஆனால் இறுதியில் அவனால் அந்த சக்தியை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடிவாங்கி சண்டை போடும் மேடைக்கு கீழ் பறந்து விழுந்தான். அதை பார்த்த சோமன், சபரி மற்றும் அவனது நண்பர்களும் ஆரவாரம் செய்து கொண்டு அந்த கண்ணாடி போட்டிருக்கும் நபரை கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் அங்கிருந்து சில மக்களும் சேர்ந்து ஆதனை கொண்டாட ஆரம்பித்தார்கள். அப்போது பீமன் வம்சத்து வாரியர் லெவல் சக்தியுள்ள வீரர்கள் அந்த மைதானத்திற்குள் வந்தார்கள். அதை பார்த்த ஆதனின் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவன் சாதாரணமாகத்தான் இருந்தான். அந்த சோமனுக்கு அருகில் இருந்த கண்ணாடி போட்ட நபர் சபரியையும் அவனது நண்பர்களையும் பார்த்து, இதுவரைக்கும் நீங்க சத்தம் போட்டு கத்திட்டு இருந்திருக்கலாம், ஆனா இப்ப இங்க வந்திருக்கிறது பீமன் வம்சத்து வாரியர் லெவல் ஆளுங்க, இவங்க கூட உங்க ஆளு எதிர்த்து கூட நிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி ஜெயிக்கிறான்னு நானும் பாக்குறேன். 4 பேர் அடிச்சதும் அந்த கத்து கத்துனீங்கல்ல, இனிதான் ஆட்டமே ஆரம்பம் என்று கூறினான். அதை கேட்ட சோமன் சபரியை பார்த்து, என்ன சபரி, இவன் எப்படி சொல்றான்? ஏன் அந்த அளவுக்கு இந்த பீமன் வம்சத்து வாரியர் லெவல் ஆளுங்கெல்லாம் ரொம்ப வலிமை வாய்ந்தவங்களா என்ன என்று கேட்டான். ஆமா சோமன், இந்த வாரியர் லெவல் ஆளுங்க ஒரு ஆளு 2-3 வாரியர் லெவல் ஆளுங்களை சமாளிக்க கூடிய ஆளுங்கடா. இருந்தாலும் நம்ம நண்பன் ஜெயிக்கிறது நிச்சயம், நீ கவலைப்படாத. ஏன்னா இது 1-on-1 போட்டி,
அதனால நம்ம ஆதன் கண்டிப்பா இவங்களை சமாளிச்சிருவான் என்று சோமனுக்கு ஆறுதல் வார்த்தை கூறினான் சபரி. அது கேட்டதும் சோமன் முகத்தில் சிறு புன்னகையுடன் சேர்ந்து ஒரு நம்பிக்கையும் வந்தது. அவன் திரும்பி ஆதனை பார்த்து அமர்ந்தான். லோகேஷின் வம்சத்து வாரியர் லெவல் ஆட்களை பார்த்த அந்த கூட்டத்தினர் அனைவரும் திகைத்து போனார்கள். லோகேஷ் இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு மத்தவங்களை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு அவன் வம்சத்து ஆளுங்களை இறக்கிட்டான். இதுக்கப்புறம் இந்த ஆதன் எப்படித்தான் இவங்களை எல்லாம் சமாளிக்க போறான்னு தெரியல என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். லோகேஷ் தனது நேரடியான வாரியர் லெவல் சக்தியுள்ள ஆட்களை அவ்வளவு எளிதாக எந்த ஒரு சண்டையிலும் இறக்கியதே இல்லை. ஒன்று அவன் தனது எதிரியை கொன்று விடுவான், இல்லை என்றால் அவனது படை வீரர்கள் எதிரியை கொன்று வீழ்த்தி விடுவார்கள். ஆனால் இன்று ஆதன் 3 வாரியர் லெவல் சக்தியுள்ள நபர்களை ஒரே அடியில் கொன்று விட்டான் என்று தனது கண்முன் பார்த்த லோகேஷ் இதற்கு மேல் காத்திருந்து பயனில்லை என்று தன்னிடம் நேரடி பயிற்சி பெற்ற வாரியர் லெவல் சக்தியுள்ள வீரர்களை வரவழைத்து விட்டான். ஆதனும் எதையும் சமாளிக்கலாம் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தான். அவன் சண்டை போடும் மேடையில் சண்டைக்கு தயாராக நின்று கொண்டிருந்தான். லோகேஷின் வீரர்களை சமாளிப்பானா ஆதன்? சபரிக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.